நம்மள்ட்ட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு உடனே வேலை வாங்கிட்டாங்கல்ல, அப்ப நம்மளுக்கும் கிடைச்சிருன்னு இவர் நம்பிட்டாரு. இதே மாதிரி அவங்க என்ன சொல்லிருக்காங்க, இது மாதிரி உங்களுக்கான தெரிஞ்ச நபர்கள்ட்ட எல்லாம் வாங்க, பணம் வாங்கி கொடுங்க, நான் உடனடியாக வேலை வாங்கி தர்றேன். எனக்கு துணை முதல்வர் ஸ்டாலினையே ரீச் பண்ண முடியும். தலைமைச் செயலகத்துல எல்லா பேரும் எனக்கு பழக்க வழக்கம் இருக்காங்க, பல IAS IPS அதிகாரிகள் எனக்கு பழக்க வழக்கம் இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். ஒருபோதும் மக்களினுடைய குறைகளை தீர்ப்பதற்கு காவல்துறை கிடையாது. காவல்துறை என்பது உங்கள் நண்பன் அல்ல, உங்கள் யமன். ஏழைகளின் யமன் தான் காவல்துறை. காவல்துறை என்பது பணக்காரர்களின், அரசியல்வாதிகளின் அதிகார உச்சத்தில் இருப்பவர்களுடைய ஏவல் துறை. அவர்கள் ஏறி விட்டார்கள், இவர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க. முதல் எடுத்த உடனே இவர்கள் இந்த நகையை அணிந்து வந்தார்களா என்பதற்கு ஆதாரம் கிடையாது. சிவகாமி அம்மாவும் நிக்கிதாவும் திருமங்கலத்திலிருந்து கிளம்பி மதுரைக்கு வந்தாங்களாம் ஸ்கேன் எடுக்க. திருமங்கலத்துல இல்லாத சிடி ஸ்கேன், MRI ஸ்கேனா? ஏன் திருமங்கலத்துல இருந்து மதுரைக்கு எடுக்க வரணும்? சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், இந்த ரெண்டு பேரும் மட்டும்தான் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு. இது எந்த ஜுடிஷியல்? மடப்புறம்ங்கிறது மடப்புறம் காவல் நிலையத்தோட ஜுடிஷியல் இருக்கக்கூடியது. இந்த காவல் நிலையத்தில் இருக்க இன்ஸ்பெக்டர் ஏன் இன்வால்வே ஆகல? அங்க இருக்க SI ஏன் இன்வால்வே ஆகல? ஏன் இங்க இருந்து மானாமதுரையில இருந்து ஸ்பெஷாலிட்டி போறணும்? ஏன்னா கஞ்சாவை கடத்திக்கிட்டு இருந்தாங்க, அபிநகராயனை கடத்தினாங்க, மெத்தமீன் கடத்தினாங்களா? மடப்புறம் கோயில வேலை பார்க்கிற ஒரு சாதாரண செக்யூரிட்டிங்க அஜித், அவரை விசாரிக்கிறதுக்கு எதுக்கு ஸ்பெஷாலிட்டி போறணும்? தென்மண்டல IG ஒரு கால்ஃபர் பண்ணுங்க. யாரெல்லாம் நிக்கிதா, சிவகாமி இவங்க கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தாங்க, அவங்க எல்லாம் இந்த போர்ட்டல் இந்த ஆபீஸ்ல புகார் மனு கொடுங்க. இது சம்பந்தமா விசாரிக்க ஒரு தனிப்படை. இப்ப போடியா தனிப்படைய? மொளகாப்படி ஊத்துறதுக்கு